வணக்கம். சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என் அருமை நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்று தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை மிக எளிமையாக்கி உள்ளது. உலகமே நம் விரல் நுனியில் சுருங்கி விட்டது. ஆனால் நாம் உலகத்தோடு எந்த அளவிற்கு தொடர்பில் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம் சொந்த மனதோடு இருக்கும் தொடர்பை இழந்து வருகிறோம் என்பதுதான் கசப்பான உண்மை. இந்த டிஜிட்டல் இரைச்சலுக்கு நடுவே நமக்கான ஆன்மீக அமைதியை எப்படி தேடுவது என்பதை பற்றி தான் இன்று நாம் சிந்திக்கப் போகின்றோம். காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவில் தூங்கப் போகும் வரை நாம் திரைகளை, அதாவது ஸ்கிரீன்ஸ் பார்த்து கொண்டே இருக்கிறோம். லைக்ஸ், கமெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் என்று நம் மனம் எப்போதும் ஏதோ ஒரு இரைச்சலை உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறது. இதனால் மன அழுத்தம், பதற்றம், தூக்கமின்மை ஆகியவை இன்று பல மடங்கு அதிகரித்து உள்ளன. நம்மிடம் எல்லா வசதிகளும் உள்ளன, ஆனால் நிம்மதி மட்டும் தொலைந்து போய்விட்டது. ஒரு நவீன ஞானியின் கதை. இதை விளக்க ஒரு எளிய சமகால சம்பவத்தை கூறுகிறேன். ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாளர் ஒருவர் இருந்தார். அவரிடம் சொகுசு கார், பெரிய வீடு என எல்லாம் இருந்தது. ஆனால் எப்போதும் தலையில் ஒரு பாரம் இருப்பது போலவே உணர்ந்தார். மன அமைதியை தேடி அவர் ஒரு ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கே இருந்த குருவிடம் தன் மனக்கவலைகளை கொட்டி தீர்த்தார். குரு அவரிடம் ஒரு நிபந்தனை விதித்தார். நீ இந்த ஆசிரமத்தில் 7 நாட்கள் இருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய ஸ்மார்ட் போன், லேப்டாப் என அனைத்தையும் என் அறையில் வைத்து பூட்டி வைக்க வேண்டும் என்றார். முதல் 2 நாட்கள் அந்த மேலாளருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. போனை பார்க்காமல் அவரால் இருக்கவே முடியவில்லை. ஆனால் 3வது நாள் ஆசிரமத்தில் இருந்த மரங்களின் சத்தம், பறவைகளின் கீதங்கள், காலையின் அமைதி ஆகியவை அவர் கவனத்தை ஈர்த்தன. 5வது நாள் அவர் மனதிற்குள் ஒரு ஆழமான அமைதி நிலவியது. 7 நாட்கள் முடிந்து அவர் விடைபெறும் போது குருவிடம் சொன்னார், சுவாமி, இந்த வெளி உலக இரைச்சலை நிறுத்தினாலே எனக்குள் இருக்கும் அமைதி தானாக வெளிப்படுகிறது என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன் என்றார். வாழ்விற்கான தீர்வு. அன்பானவர்களே, ஆன்மீகம் என்பது எல்லாவற்றையும் துறந்துவிட்டு காட்டுக்கு ஓடுவது அல்ல. நாம் வாழும் இந்த நவீன உலகத்திலேயே நம் மனதை எப்படி பாதுகாப்பது என்பதுதான் ஆன்மீகம். இதற்கு நாம் பெரிய விஷயங்களை செய்ய வேண்டியதில்லை. டிஜிட்டல் விரதம், அதாவது டிஜிட்டல் ஃபாஸ்டிங். தினமும் காலையில் எழுந்த முதல் 1 மணி நேரம் மற்றும் இரவில் தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால் போன்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். 2வது, மௌன தியானம், அதாவது சைலண்ட் மெடிடேஷன். தினமும் வெறும் 10 நிமிடங்கள் எதையும் சிந்திக்காமல், எந்த திரையையும் பார்க்காமல் அமைதியாக அமர்ந்து நம் மூச்சை மட்டும் கவனிக்க வேண்டும். 3வது, கைபேசியை சார்ஜ் செய்வதற்கு நாம் காட்டும் அக்கறையில் ஒரு 10% நம் மனதை சார்ஜ் செய்வதற்கு தியானத்தின் மூலம் ஒதுக்க வேண்டும். வெளி உலக தொடர்புகளை சற்றே குறைத்து நம் உள்மனதோடு தொடர்பை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.